Hi friends, welcome to Happy Learning Platform. நம்ம மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டாபிக் பை டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிப்போர்ட்ஸ், ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். ஸோ இந்தியாவோட பொசிஷன் இன் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி டாபிக் தான், நம்ம ஸ்லைட்குள்ளே போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு 10th மோஸ்ட் வேல்யூபிள் இன்சூரன்ஸ் பிராண்ட் குளோபலி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அது எந்த ரிப்போர்ட்னா, பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட். பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் 100 ரிப்போர்ட் ஃபார் 2021. 100 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரேங்கிங் ரிப்போர்ட் அது. அதை ரிலீஸ் பண்ணது பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து யூகே பேஸ்டு, ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ் அது கேட்கலாம், அதனால. ஸோ அவங்க வந்து யூகே பேஸ்டு. அதில் எல்ஐசி வந்து தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு 10th மோஸ்ட் வேல்யூபிள். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் கேட்டகரின்னு கேட்டாங்கன்னா எல்ஐசி தேர்டில் இருக்குது. மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்ஐசி 10th இருக்குது, ஓகேவா? 10th பொசிஷனில் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட் இன் த வேர்ல்டு, ஓகேவா? இன்சூரன்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட்டில் செகண்ட் ரேங்க்கில் இருக்குது இந்தியா. அதாவது இந்தியா வந்து மார்க்கெட்டாக யூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது சைனா. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா, ஓகேவா? S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா. நீங்கள் வழக்கமாக படிச்சிருந்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்க வந்து ஜிடிபி ரேங்கிங்கில் இந்தியா வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்டிங்கில் இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து இத்தனை % ரைஸ் ஆகும், நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எப்படி இருக்கும், 2021 எப்படி இருக்கும், 21-22 எப்படி இருக்கும்லாம். ஸோ அதில் S&P ஒன் ஆஃப் த கம்பெனிஸ், அந்த ரேட்டிங் கம்பெனியில். ஸோ அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரைம் குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இண்டெக்ஸ் வந்து 2021 ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட டேட்டா தான் இது, ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வைஸ் நியூ டெல்லி வந்து இந்தியாவிலேருந்து நியூ டெல்லி வந்து 32nd பொசிஷனில் இருக்குது, மும்பை 36th பொசிஷனில் இருக்குது, பெங்களூரு 40th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆக்சுவலி என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ அந்த சிட்டிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டேட்டா, ஓகேவா? ஆனுவல் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் லக்ஸுரி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் நைட் ஃப்ராங்க் அப்படின்றவங்க. அவங்களும் யூகே பேஸ்டு தான், ஓகேவா? நைட் ஃப்ராங்க் அப்படின்ற கம்பெனி அவங்களும் யூகே பேஸ்டு தான். இந்த ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸுமே சைனாவோட சிட்டிஸ் தான் இருக்குது. என்னென்ன சிட்டிஸ்னால் ஷென்சன், ஷாங்காய் அண்டு குவான்சோவு. இந்த நேமை பார்த்தாலே நமக்கு தெரியும் சைனா தான் அப்படின்ட்டு, ஓகே? நெக்ஸ்ட்டு, நித்தி ஆயோக் வந்து இன் கொலாபரேஷன் வித் மாஸ்டர் கார்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் என்ன அப்படின்னா, கனெக்டட் காமர்ஸ் கிரியேட்டிங் அ ரோட் மேப் ஃபார் அ டிஜிட்டலி இன்க்ளூசிவ் பாரத், ஓகேவா? ஜஸ்ட் டிஜிட்டலி இன்க்ளூசிவ் பாரத், எல்லா டெக்னாலஜியும் எல்லா அப்ளிகேஷனையும் கவர்மெண்ட் ஓரியன்டான எல்லா அப்ளிகேஷனையுமே வந்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக, எல்லா பேமெண்ட் அக்சஸையும் டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டு. ஸோ அந்த லெவலில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றத இதில் எங்கே கேட்பாங்க கொஷின் அப்படின்னா, ஒன்று, நித்தி ஆயோக் வந்து எந்த ப்ரைவேட் செக்டார் கூட கொலாபரேட் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, ஓகேவா? ரூபே, மாஸ்டர் கார்டு, பேபால், ஃபோன்பே அந்த மாதிரி வரிசையாக கேட்பாங்க, அமெரிக்கன் கார்ட்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் மறந்துடக்கூடாது மாஸ்டர் கார்டு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபோர்ப்ஸோட ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ் 2021 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு பிளேஸ் யூஎஃப்சியோட சாம்பியன் கொனார் மெக்கிரிகர். அவர் வந்து ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டு சாம்பியன். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பெய்டு அத்லெட். அவரோட கண்ட்ரி வந்து அயர்லாண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு போவோம், அந்த பர்சனோட கண்ட்ரி கேட்பாங்க. ஸோ ஹீ பிலாங்ஸ் டு அயர்லாண்ட், ஓகேவா? ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, செகண்ட் பிளேஸ் வந்து லியோனல் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா, ஓகேவா? தேர்டு பிளேஸ் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவங்க 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு நமக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து போர்ச்சுகீஸ், ஓகேவா? ஸோ கண்ட்ரிஸையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸ் இன் 2020 பிகாஸ் டியூ டு COVID-19 இந்தியா தான் வந்து மேக்ஸிமம் ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸ் இன் 2020 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னென்னா, மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரீஃப்,
மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிரீஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்ச்சூன் வேர்ல்ட்ஸ் 50 கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஜெசிண்டா ஆர்டன். ஓகேவா? ஜெசிண்டா ஆர்டன் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதில் டாப் 10ல் 10th பிளேஸில் இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தர் இருக்கார். வேறு யாரும் கிடையாது. சீரம் இன்ஸ்டிடியூட்டோட சிஇஓ மிஸ்டர் ஆடார் பூனாவாலா. ஆடார் பூனாவாலான்னு சொல்லுவோம்ல, அவர் தான் வந்து 10th பொசிஷனில் இருக்கார். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு RECAI இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி கண்ட்ரி அட்ராக்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற கண்ட்ரிஸ். ஓகேவா? ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கண்ட்ரிஸ், அட்ராக்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட் 57th ரிப்போர்ட்டு. இதை ரிலீஸ் பண்ணது ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற ஒரு கன்சல்டன்ட்டு, டேட்டா அனாலிசிஸ் கன்சல்டன்ட்டு. ஸோ அவங்களும் UK பேஸ்டு தான். இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து 3rd ரேங்க்கில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ரேங்க் யார் யார் இருக்காங்கன்னா USA ஃபஸ்ட்லேயும் சைனா செகண்ட்லேயே இருக்குது, இந்தியா 3rdல இருக்குது, 4th UK இருக்குது, 5th ஃப்ரான்ஸ் இருக்குது. அது நான் ஸ்லைடில் நோட் பண்ணல, ஜஸ்ட் மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆன 2 ரிப்போர்ட்டில் கர்நாடகா வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம், ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் கர்நாடகா தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 2nd 3rd யார் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு நாட் நெசசரி. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஜார்க்கண்ட் இருக்குது. ஓகேவா? ஸ்மார்ட் சிட்டி இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டில் ஜார்க்கண்ட் இருக்குது, செகண்டில் ராஜஸ்தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டில் ஜார்க்கண்ட் இருக்குது, செகண்டில் ராஜஸ்தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்டு அர்பன் அஃபேர்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ் ஓரியன்ட் நியூஸ் மே 2021. ஜஸ்ட் 2 ஸ்லைட் தான், சிம்பிளாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் அப்கமிங் டாபிக்ஸு வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மோர் வீடியோஸ். Thank you.